சுரேசலையோடைய பாஸ்வேர்டை வந்து கொடுக்கணும்னு நீதிமன்றம் சொன்ன உத்தரவை வந்து மதிக்கிறோம். ஆனா அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். என்னங்கடா கதை? ஏதாச்சும் போட்டுட்டு வந்தா கதைக்கிறீங்க. அந்த லேப்டாப்புக்குள்ள இவர் எதுவும் படம் கிடக்கும் தெரியாது. ஏதோ ஆடல் பாடல் நிகழ்ச்சி எதுவும் இருக்கும் தெரியாது. உதயகம்பன் ஆடலும் பாடலும். நாமல் சொன்னார், சஜித் சொன்னார், ரணில் சொன்னார், இப்போது அனுரகோகோம் வந்தாச்சு. ஏகேடி கோஹோம், ஏகேடி கோஹோம்னு அந்த கொண்டைய வந்துட்டார். அமௌண்டோட கொடுத்தா யாருக்கு இப்போ நீங்க சொன்னாலும் போய் கத்துப்பா கத்துறங்க சார் சாமி, கத்துறங்க சாமின்னு போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு கத்தும். சுதீஸ்வர பண்டாரையில பிண வழங்குறத நீதிமன்றம் உடனடியாக கவனத்தில் எடுங்க. அந்த சுதீஸ்வர பண்டார வெளியில வந்தா அவர் உயிருக்கு உத்தரவாதம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா பெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் மக்களே. நேற்று கனவேர் ஐயோ நீங்க வாரல் என்றால் ஒன்றில் எங்கேயா ஒரு போஸ்ட்ல வந்து வீடியோ தாங்க, நான் அதை வச்சா டில்சான் கலந்து கொள்ள மாட்டார். டில்சானுக்கு என்ன ஆச்சு? டில்சான காணல, டில்சான குரல் நல்ல இல்ல, இப்போ ஓகே ஜுரம், ரோட்டுல இளங்குனாலும் பிரச்சனை, நம்மட கை தொலைபேசிக்கும் பிரச்சனை. அதுக்கிடையில கணவர் கோவம், நாங்க மெசேஜ் போட்டு நீங்க ரிப்ளை பண்ணல, நான் என்ன செய்யறது? அது எப்படி குயிக்கா எழும்புறீங்க? தங்கச்சிட புண்ணியத்துல ஒரு மாதிரியே வந்துட்டீங்க டக்குன்னு. தங்கச்சிட்ட புண்ணியம், தங்கச்சி வீட்டுல எல்லாத்துல புண்ணியம். இல்ல இல்ல, தங்கச்சிட புண்ணியம், மாமியார் கவனிப்பு, எல்லாத்துல கவனிப்பு, அப்பா எல்லா கவனிப்பும் சேர்த்து அதை விட பெரிய விஷயம் இந்த அப்படியே முடியாம படுத்து கிடந்தப்போ ஒரே ஒரு நியூஸ் காதுக்கு பட்டுச்சு. சுரேஷ் சலை உண்ணாவிரதத்தை கைவிட்டார் அப்படின்னு. தான் எலிமினேட். அதோட இன்னொரு நியூஸ், அங்க உதயகம்பன் வந்து என்ன சொல்றாரு, சுரேஷ் சலை போன்ற ஒரு அதி சிறந்த எங்களுடைய ராணுவ வீரனுடைய பலத்தை பாருங்கள் அப்படின்னு மகாத்மா காந்தி அதை இன்னைக்கு சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தி கூட தண்ணி குடிச்சாராம். ஆனா சுரேஷ் சலை பாருங்க, எங்களுடைய ராணுவத்தினுடைய பலம் இதுதான் அப்படின்னு சொன்னதால நான் யோசிச்சேன், இது படத்துல சரி வராது, போயிட்டு අඩි අடிச்சாதான் என் சரி வருவான்னு இன்னைக்கு வந்துட்டேன். වතුර උගුරක්ක බොන්නේ නැතුව බොහෝ උපවාස මහත්මා ගාන්ධීලා පවා කර උපවාසවලදී ජලය පානය කරනවා ආහාර නොගත්තට. හැබැයි ආහාරත් නොගෙන ජලයත් නොගෙන දින 25ක් කලේ කොහොමද කියලා අහනවා මිසක් 25න් නතර කලේ කොහොමද අහන එක නම් හරිම මොකක්ද ඒකට කියන්නේ අමානුෂිකයිද. அவ இன்சைட் 2 நாளையும் சேர்த்து வச்சு அப்ப அவருக்கு என்னன்னா, இவர் உதயகம்பன் விலை தெரியாது, இவர் மகாத்மா காந்தி வாயால தான் தண்ணி குடிச்சேன்னு சொல்லி இவர் சொல்லலாம். ஆனா இவருக்கு இருந்த எல்லா முக்கியமான துவாரங்களையும் அடைச்சிட்டு எல்லாம் வயரால அனுப்புனவங்க. வயரால அனுப்புனதும் வயரால, எல்லா தலையும் போச்சு. இல்ல அனுப்புனதும் பயரால, வெளியில வந்ததும் பயரால. அதுதான். அப்ப அதை தெரிஞ்சுக்காம இவருக்கு இப்ப அதெல்லாம் தெரியாது போல. இவரு எல்லா நியூஸும் பார்க்கிறாள்தான் உதயகம்பன் பிள்ளைக்கு. அமைச்சரவை பேச்சாளர் நளின் தைரியஸ் அமைச்சரே சொல்றாரு, அவருக்கு ஐவியு முறையில உணவு போசாக்கு போனுச்சு, மனைவி கொண்டு வர உணவெல்லாம் கரைச்சி அதை கஞ்சி மாதிரி செஞ்சு மூக்கால் அனுப்புனாங்க, எல்லாம் போய்தான் இருக்கு. என்ன வாயால போல அவ்வளவுதான். இவரும் அதெல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி நேர்த்து பாருங்க, 15 நாளைக்கு மேல சாப்பிடாம ஒரே உலகத்துல இருந்த ஒரே மீனர் இவர்தான். நாடாப்பா வாயில வளர்ந்து நலிந்த ஜெயதிச வந்து ப்ரொஃபஷனலா ஒரு டாக்டர். ஆமா, டாக்டர். அவர் ஒரு வைத்தியர்ன்றதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இவர் யாரு? இவர் பிள்ளையான் ஜெயிலுக்கு போனது புறதான் கோட்டையை தேடி பிடிச்சவர். ஆமா. இப்ப இன்னொன்னு அவரு பெஸ்பிட்ட பார்த்தேன். சுரேஷ் சலையோடைய பாஸ்வேர்டை வந்து கொடுக்கணும்னு நீதிமன்றம் சொன்ன உத்தரவை வந்து மதிக்கிறோம். ஆனா அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். என்னங்கடா கதை? ஏதாச்சும் போட்டுட்டு வந்தா கதைக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. இல்ல ஏற்றுக்கொள்ள, அத நீதிமன்றம் சொன்னதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவர் அதான் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். இவர் சொல்றாரு சார், அதை வந்து அப்படின்னா இப்ப நீதிமன்ற உத்தரவு ஏற்றுக்கொள்றோம், ஆனா நாங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். அதான் கதை அப்படி வருது. என்ன கதை இது? மதிப்புக்குரிய நீதிமன்றத்துக்கு ஒரு அறிவுறுத்தல் என்னன்னு சொன்னால், உடனடியா வந்து இதை கவனத்தில் எடுக்க நீதிமன்றத்தை பிழையாக
பொருள் கூடல் செய்கிறது ஆ, அல்லது நீதிமன்றத்தின் உத்தரவுகளை பிழையாக திசை திருப்புறது வந்து கட்டாயம். உதயகம்மன் செய்கிறார். இது கண்டம் ஆஃப் கோர்ட், அதாவது நேரடியாக நீதிமன்ற விளக்குது. அவமதிப்புக்கு ஆமா, இமீடியட்டா இதுக்கு ஒரு வழக்கு பதிவு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் ஏற்கனவே அந்த லிஸ்ட்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்கள இருக்கலாம். காணல இப்ப தலைமுறை. அது 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 நேற்றைய வழக்கு விசாரணையில இந்த விஷயம் கதப்பட்டிருக்கு. ஏற்கனவே நீதிமன்ற அவமதிப்புல இவங்க பேர் லிஸ்ட் எல்லாம் இருக்கு. அதுக்கு என்னன்னா அப்ப நீதவான் அவர்கள் சொல்லியிருக்காரு, குறித்த ஊடக நிறுவனங்கள் ஒரு ஒரு 5க்கு மேற்பட்ட ஊடக நிறுவனங்கள் கிட்ட அன்கட் அன்எடிட் வெர்ஷன் எல்லாம் ஃபுல் வீடியோ வெர்ஷனையும் எடுத்து அதை முன்னிலைப்படுத்துக, அதுக்கப்புறமா அதுக்கான நடவடிக்கை நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி நேற்று நீதவான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாருங்க, அது அப்படிதான். சலவின் பாஸ்வேர்டை கொடுக்க சொல்ல நீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது, நாங்கள் உடன்படவில்லை அப்படிங்கிறது தான் உதயகம்மன் பிள்ளை அந்த வாயில சொல்லுது. ඊයේ දිනේ කොටුව මහේස්ත්‍රාත්තුමා තමන්ගේ ජංගම දුරකථනයේත් පරිගණකයේත් මුරපද රහස් පොලිසියට ලබා දෙන්න කියලා සුරේෂ් සලේ මැතිතුමාට නියෝග කරලා තිබෙනවා. අපි ඒ අධිකරණ නියෝගයට ගරු කරනවා. නමුත් ඒ අධිකරණ නියෝගය සමග එකඟ වෙන්නේ නැහැ. තමන්ට එරෙහිව පවතින විමර්ශනයකට සැකකරුවන්ට සහාය දෙන්නයි බල කරන්න අධිකරණයටවත් අයිතියක් නැහැ කියන එක. 100% டெல்சான் இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு. ஏன்னா அவமதிப்பு, நீதிமன்றம் அவமதிப்பு. ஒரு விசாரணை, அதாவது இது ஒரு தேசிய பிரச்சனை இலங்கையில். இந்த தேசிய பிரச்சனைக்கான ஒரு பாஸ்வேர்டை கேட்குது என்றால் அதை என்ன உதயகம்மன் மேல கொடுக்க இல்லாம இருக்க முடியும்? அதுதான். அப்ப யாருக்கு தான் அப்ப அதிகாரம் இருக்கு? நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இவர் என்ன ராஜபக்சா நான் கோட்டாபேக்கா இல்ல இல்ல தெரியாது. அதை விட எனக்கு இருக்கிற பயம் என்ன தெரியுமா, அந்த லேப்டாப்புக்குள்ள இவர் எதுவும் படம் கிடக்கும் தெரியாது. லேப்டாப்புக்குள்ள ஏதோ ஆடல் பாடல் நிகழ்ச்சி எதுவும் இருக்கும் தெரியாது. உதயகம்மன் பிள்ளை ஆடலும் பாடலும் இல்ல, ஆடல் பாடல் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஆடல் நடத்தி பாடல் நிகழ்ச்சி ஏதாவது தமிழர் என்ன சொல்றேன், எனக்கு டவுட் என்னன்னா உதயகம்மன் பிள்ளையில எதுவும் பார்க்க கூடாத படங்கள் அதுல லேப்டாப்ல இருக்க தெரியாது. இருக்கும் தெரியாது. பதற்றத்தை பார்க்கணும். இந்த பாஸ்வேர்டை வச்சு கொஞ்ச நேரம் ஒன்றும் இல்ல, ஒன்றும் லேப்டாப்ல இல்லண்டா தூக்கி கொடுங்க லேப்டாப், வேலை முடிஞ்சு. சரி. இப்ப என்னன்னா இத்தனை நாள் கொடுக்காம இவரும் அப்படி விசாரணைகளுக்கு வந்து யாரையும் பல பண்ண இயலாது, யாரையும் வற்புறுத்த இயலாது, அழுத்தம் கொடுக்க இயலாது. அது சட்ட விரோதம்னு சொன்ன உதயகம்மன் பிள்ளை இப்ப மூடிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா நீதவானவர்கள் நீதிமன்றத்தில் உத்தரவு கொடுத்துட்டாரு, சலே உன் பாஸ்வேர்டை கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல, ரைட்டா? அந்த உத்தரவு அவமதிச்சிருக்காங்க டெல்சன். அந்த உத்தரவு அவமதிக்கப்பட்டிருக்கு, வடிவா பாருங்க. கட்டாயம் கிடையாது. உதயகம்மன் பேர் அவமதிச்சிருக்காரு. இதுக்கு வேலையே ஆக்சன் எடுக்கப்படணும். ஏன்னா ஏற்கனவே அவமதிச்சார் பல தடவை. இது வந்து நேரடியா விளங்குது. நீதிமன்றத்தால கொடுத்த ஒரு உத்தரவை இந்த மனுஷன் எப்படி அவமதிச்சுக்கிறது தெளிவா தெரியுது. அப்ப நான் நினைக்கிறேன் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும். டெல்சன் உங்களோட சீலே சொன்னார், எங்களோட அங்கால உதய கம்பம்பில சொன்னார், நாமல் சொன்னார், சஜித் சொன்னார், ரணில் சொன்னார், இப்போது அனுரகோகம் வந்தாச்சு. வந்தாச்சு. இப்ப நேற்று பார்த்தா எனக்கு விசித்திரமா இருந்தது. சாமான் கஷ்டம், உண்மையில விலைவாசி இருக்குத்தான், இலங்கையில இல்லன்றதுக்கு இல்ல, அதுல மாற்றம் இல்ல, அதை நாங்க ஒரு நாள் நியாயப்படுத்தல. ஆனா போராட்டம் நடத்தினவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா கோட் போட்டு கை கட்டி அதே என்ன இந்த போராட்டம். டாக்டர் ரவி குமுதேஷ் அவர் இருந்தாரு. நீங்க எல்லாம் என்ன விவசாயிகளான்னு கேட்கதான் தோணுச்சு. இல்ல டாக்டர் ரவி குமுதேஷ் ஒருங்கிணைந்த இதாக்கும் என்ன தொழிற்சங்கத்துல ஆமா, அவங்க அந்த பதவிகளுக்கு அவங்க யூனியன்ஸ் சேர்ந்தவங்க தான். ஃப்ரீ லோயர்ஸ் அமைப்பின் தலைவர் வந்திருந்தாரு. அவர் தான் சொன்னாரு, 15 நீதிபதிகள் வந்து அவருக்கு கோல் எடுத்து சொல்றாங்களா, எங்களுக்கு இதை செஞ்சுக்கிட்டு போக முடியாம இருக்கு, இந்த அரசாங்கத்தை கீழே எங்களுக்கு சரியா செயற்பட முடியாம இருக்குன்னு 15 நீதவான்கள் வந்து இவருக்கு கோல் பண்ணி சொன்னாங்களா. ஜஸ்ட்மார் இவருக்கு கோல் பண்ணி சொன்னாங்களாம். இருக்கும் ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீதி சேவை ஆணைக்குழு உடனடியாக நீதி சேவை ஆணைக்குழு இவரை கோல் பண்ணல. எந்தெந்த நீதவான்கள் சொன்னதை இவர் நாடாளுமன்றத்துக்கு இவர் அழைச்சி நீதி சேவை ஆணைக்குழு இவர் மூலம் ஒரு விசாரணை செய்யலாம். கணக்க வாய்ப்புகள் இருக்கப்பா, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது எப்படி 15 ஜட்ஜுமாரு கோல் பண்ணுவாங்க? அது எப்படி நடக்கும்? சாத்தியங்கிற அப்ப சாத்தியம் இல்லாத விஷயங்கள் இப்படி வந்து சமூகத்துல வந்து இப்படி பிளான் பண்றதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பொய்க்கு. அது வந்து இப்ப மிக வெளிப்படுத்தப்படும். நீதிபதி என்று சொன்னதால் டெல்சான் ஒரு தகவலை நான் பரிமாறிக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். சட்டத்தரணிகள் தமது சேவை பொருளிடமிருந்து மனச்சாட்சிக்கு அமைய நியாயமான முறையில் கட்டணம் அறவிட வேண்டும் என்று நீதியரசர்
யசந்த கொதாகொட கூறியிருக்கிறார். அவர் கூறியிருக்கிறார், நாட்டில் நீதி கட்டமைப்பில் 1.1 பில்லியன் வழக்குகள் நிலுவையில் காணப்படுகின்றன. இதற்கு தீர்வாக மோதல் முகாமைத்துவ தீர்வு கொள்கை அமுலாக்கல் குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். சட்டத்தரணிகள் தமது சேவை பெறுநரிடமிருந்து மனச்சாட்சிக்கு அமைவாக நியாயமான முறையில் கட்டணம் அறவிட வேண்டும் என்று உயர் நீதிமன்ற நீதியரசர் யசந்த கொதாகொட தெரிவித்திருக்கிறார். கேமாகம பகுதியில் இலங்கை சட்டத்தரணி சங்கம் ஏற்பாடு செய்த நிகழ்வு ஒன்றில் இதை கூறியிருக்கிறார் என்றால் 1.1 பில்லியன் வழக்குகள் நிலுவையில் இருக்கு. சரி, இப்ப அண்மையில் நடந்த சம்பவத்தோட பார்க்கும்போது அராக்கட்டாவுல மேசைக்கடியில டீல் பண்ணது எப்படியாப்பட்ட ஒரு டீலிங்னு தெரியும் தானே. அதுக்கு அதுல டவுட் உண்டு. அதுல விஜயதாச மகனுக்கு 100-150 சட்டத்தரணிகள். அது எப்படி? விஜயதாச ராஜபக்சவும் ஒரு சட்டத்தரணி, மகனும் ஒரு சட்டத்தரணி. மகனுக்கு கீழே பல பேர் இருக்காங்க, விஜயதாச ராஜபக்ச கீழே பல பேர் இருக்காங்க. இப்படி அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒன்றிணைந்த எதிர்கட்சிக்கு சப்போர்ட் பண்ற பல்வேறுபட்ட சட்டத்தரணிகள் இப்படி இருக்காங்க தானே. இவங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டு அப்படி அவரை காப்பாற்றணும், அவரை எப்படியாச்சும் வெளியில் எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக வாதாடி இருக்காங்க, பெயில் எடுக்கிறதுக்கு. அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. 150 சட்டத்தரணிகள் அப்படி முன் வந்திருக்காங்க. இப்படித்தானே கடந்த காலங்களில் நடந்ததெல்லாம் இப்ப வெளியே வந்துகிட்டு இருக்க நேரம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்க பார்க்கத்தான் போறோம், பார்த்துக்கிட்டு இருக்கத்தான் போறோம். அதுக்கடையில தான் இவரு ஏகேடி கோ ஹோம்னு அந்த கொண்டையா வந்துட்டாரு. அவரு ரணில் ஒன்றுக்கு போயிட்டு அப்படிதான் கத்திக்கிட்டு ரணில் நீதிமன்றத்தை கொண்டு வரும்போது அவர் கத்துனாரு. மஹிந்த ராஜபக்சே அங்க அல்லஸ் கமிஷன் கொண்டு போய் கத்துவாரு. அறங்கலையில கொஞ்ச நாள் கத்துறதே தான் வேலை. விவசாயிகள் பக்கம் கொஞ்ச நாளா இருப்பாரு, அப்புறம் டாக்டர்ஸ் பக்கம் கொஞ்சம் போயிருப்பாரு. அன்னைக்கு பார்லிமெண்ட் முன்னுக்கு போயிட்டு பார்லிமெண்டத்துல பயங்கரவாதம் நீக்கப்படணும், பயங்கரவாதிகளை நினைவுபடுத்த இயலாதுன்னு சொல்லி அங்க ஒரு கத்துறது மட்டும் தான் வேலை. அப்படின்னா அந்த ஒரு டீம் அது இவ்வளவு சரி அமௌண்டோட கொடுத்தா யாருக்கு இப்ப நீங்க சொன்னாலும் போய் கத்துறங்க சார் சாமி, கத்துறங்க சாமின்னு போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு கத்தும். அதுக்கு அது ப்ரொஜெக்ட் அது அப்படி அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி நேற்று அந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. அவர் அந்த ஊழலுக்கு எதிராக வழக்கு போடுவார், எல்லா இடம் போவார். எல்லாம் அவங்க எல்லாம் ஒரு கேங் தான். அவங்களுக்கு அதான் வேற நல்ல கம்பெனி இந்த கம்பெனியில அது ஒரு விதமான பிரைவேட் லிமிட். அது இது மீது நடவடிக்கை எடுங்கள் சிஐடி அதிகாரிகளே. இப்ப அதான் நண்டார சொன்னாங்க, இவங்கள்டான அந்த என்ன சொல்ற வடக்கு கிழக்குல இருக்கிறார்களும் குத்தகைக்கு எடுத்திருக்கிறாங்களா இவங்கள வச்சா செய்யறது. ஒரு பௌத்த துறவி ஒருவருக்கு அடிக்கிற மாதிரியான ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தா எனக்கே வலிக்குது. ஐயாவை குடிச்சிருக்கிறது எல்லாம் தெரிஞ்சு அது விகாரைக்கு வர பக்தாடியர்கள்லாம் திரண்டு வந்துட்டாங்க. இந்த சாமி பாடுறாங்க, இத்தனை நாளா முட்டுக்கால் போட்டு கும்பிட்ட சாமி அவரு முட்டிக்கு மேல குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு கேம கேட்க வந்தவன பேர சொல்றாரு. நான் என்ன ஓ காசுலயா தின்னுகிட்டு இருக்கேன், நான் ஓ காசுலயா வளர்றேன், நான் ஓ காசுலயா வாழ்றேன்னு கேட்டா பக்தனுக்கு கோவம் வருமா இல்லையா? தானம் சில்லுங்கிற பேர்ல தானம் அவங்க தான் வந்து சோறு கறியெல்லாம் கொடுக்குறாங்க. சோறு கறி கொடுக்குற பக்தர் அடியார்கிட்ட இவரு ஓ காசுலயா திங்கிறாரு கேட்டா அடி விழுமா உலாதா பழி. அது டில்சான் இந்த விழுந்த அடி இருக்குதானே, லேசா பட்ட மாதிரி இல்ல. என்ன சொல்றேன், 5 விரலும் 5 மாசத்துக்கு அச்சு நிக்கிற மாதிரி அடிச்சிருக்கு. சத்தம் அப்படி பட்டா இருந்துச்சு. அதோட ஆள் விழுந்துருச்சு, எல்லாம் கத்துறாங்க, ஐயோ சாது அடிச்சிருக்கிறேன், சாது அடிச்சு செய்ய வழி இல்லை. ஏன்னா போதைய போட்டா ஒழுங்கா நீ பேசு. போதை போடுறதே தப்பு, நீ குடிக்கிறதே தப்பு. சில்ல அதை காவியோடைய அணைஞ்சுக்கிட்டு அவர் அப்படி அவன் நிக்க முடியாம கழிச்சுக்கிட்டு ஏன்னா ஓ காய்ச்சலையா சாப்பிடுறான்னு கேட்டா கோவம் ரொம்ப வராது. அதான் நடந்திருக்கு. அந்த அட்டி இப்ப சமூக வலைத்தளங்களை வைரலாகி பத்தி எரியுது. ஆனா இன்னொரு விஷயம் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. இன்னைக்கு 4 மணி நேரத்துக்கு ஒருத்தர் சிஐடிக்கு போயிட்டு ஒரு வாக்கு மூலம் வழங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு அவர் அழைச்சிருக்காங்க. வாங்க வாங்க அப்படின்னு அழைச்சிருக்கா. யாருன்னு சொன்னா கேம்பத்திர பத்னியுடன் தொடர்புகளை பேணிய குற்றச்சாட்டு கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் வருண ஜெயசுந்தரவுக்கு சிஐடி அழைத்து 4 அவர் இல்ல இவர்தான் அந்த முன்பு நடத்தவர் நீதிமன்றத்துல. ஆமா ரைட்டா. அப்ப இவர் இப்ப கேல்பத்திர பத்னி கேஸுக்காக வரவழைக்கப்பட்டு ஸ்டேட்மெண்ட் பட்டிருக்காங்க. எடுத்தாலும் ஈஸ்டர் அட்டாக் இல்லன்னா வேற ஏதாச்சும் அப்படி ஏதாச்சும் ஏதோ ஒரு வந்து மாட்டதான் போறாங்க. அது டெல்சான் உண்மையில எங்கட நாட்டை எவ்வளவு தகுதியானவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். தகுதியானவர்கள் இங்க சிரிக்காதாங்க. இவ்வளவு காலம் நீங்கள் என்னாலும் அதுக்கெல்லாம் இருந்தாங்க அந்த நேர்மையான தலைவர்களை. நானும் பாட்டெல்லாம் படிச்சேன்.
அது போலயா? கோட்டாபய ராஜபக்சகி அத அத போகும் அந்த டைம் பாட்டு வெறுவா வெறுவா அப்படின்னு நல்லா பாடணுமோ அந்த பாட்டெல்லாம் படிச்சுக்கிட்டு விசில் அடிச்சு கைத்தட்ட கூட்டம் தான் எல்லாம் அதை விட கோட்டபாயோட செக்ரட்டரிட்ட இருந்து போன ஈஸ்வர பட்டாரைக்கு போன காசு ஓ சுதீஸ்வர பண்டாரை போன காசு அப்பாச்சிக்கு கோட்டாட அங்க. அக்கௌண்ட்டுக்கு பெருகு எப்படி கதை அப்ப சுதீஸ்வர பண்டாரையில பிண வழங்குறத நீதிமன்றம் உடனடியாக கவனத்தில் எடுங்க. அந்த சுதீஸ்வர பண்டார வெளியில வந்தா அவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஆமா அதுவும் டவுட் தான் அதனால அவரும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. நாங்க ஒரு என்ன சொல்றோம், ஒரு நீண்ட ஊடக பணியில் இருக்கக்கூடிய இருவரும் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை, நீதிமன்றத்துல நீதிபதி அவர்களுக்கு அந்த அது தொடர்பான தன்மை தெரியும். ஆனால் சுதீஸ்வர பண்டார வெளியில வந்து அவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஆமா ஏன்னா பல பேர் அச்சுறுத்தல் இப்ப இவர் வந்து ஏற்கனவே அரசியல் லாபத்துக்காக அரசியல் ரீதியான வேலை வாய்ப்புகள் கொடுத்தாங்க 130 பேர்த்துக்கு மேல அதிகமானவருக்கு நியமனம் கொடுத்திருக்காங்க அரசியல் நியமனங்கள் அது அவங்க என்ன செஞ்சாங்க 130 பேர் என்ன நடந்துச்சு என்ன தொழில் பண்ணாங்க அப்படி இவங்களால நடந்த அபிவிருத்தி என்ன இவங்களால நடந்த வருமானம் என்ன ஒண்ணும் இல்ல எல்லாம் செலவு தான் என்னமா அவங்க இல்ல. அப்பா சொத்து மாதிரி வேலை பேருக்கு வேலைக்கு போகாம சம்பளம் எடுக்கிறோம். அந்த அப்படி சும்மா வந்து ஆபீஸ்ல சைன் அப் பண்ணிட்டு உட்காந்துட்டு மாச கடைசியில் ரைட் பேமெண்ட் வந்துருச்சா வந்துடும் இல்ல, வந்துடும் சுதீஸ்வர பண்டாரைய பார்க்க எனக்கு பெரிய அதிசயம் என்னென்றால் ஜிஎல்பி போனவர் நேற்று அதான் பாத்தீங்க. ஒன்றிணைந்த எதிர்கட்சி நாங்க இப்ப ஆரம்பம் எனக்கு என்னடா, இப்ப ஜிஎல்பிடிஸ் போனேன்னு சொன்னா, ஜிஎல்பிடிஸ் வந்து தமிழரசு கட்சி அந்த நிகழ்வுக்கு போனவர் யாழ்ப்பாணத்துல. அப்ப சுதீஸ்வர பண்டாரவ ஜிஎல்பிடிஸ் பார்க்க போனா தமிழரசு கட்சியில முக்கியஸ்தர்களும் இனி போவாங்களா சுதீஸ்வர பண்டாரவ பார்க்க? அது ஒரு ஏண்டா ஜிஎல்பிடிஸ் வந்து ஒரு கேள்வியை நாங்க முன் வைக்கிறோம் இதுக்கு யாராவது முடிஞ்ச அந்த கட்சி சார்பா ஒரு மக்கள் என்னடா பதில் எதிர்பார்க்கலாம் சொல்லுங்க. ஏண்டா கேள்வி சுதீஸ்வர பண்டார வந்து ஒரு முக்கியமான ஆளுன்னா இவங்க புத்திஜீவி என்றானே அவரை கொண்டு போனேன். ஆமா இப்ப நாங்க சொல்ற ஜிஎல்பிடிஸ் ஒரு உதவாக்கிற புத்தி இல்லாதவர். அவரே எந்த பார்வை ரணில் விக்ரமசிங்கால ரணிலுடைய நண்பர் தான் அப்படி அப்படி அப்படியே லிங்க் ஆகுது தானே ரணிலுடைய நண்பர் அவர் அரை நண்பனா இவங்க யாழ்ப்பாணத்துக்கு அவரை கூட்டி போனது. அப்ப அவர் நேற்று கையில வெறும் ஒன்றும் கொண்டு போகல வருவா. இப்ப அப்படின்னா தமிழரசு கட்சி எப்ப போக போகுது சுதீஸ்வர பண்டாரவா பார்க்க? அவரோட கொள்கை தானே டெல்சன். சரிதானே கேள்வி? சரி நல்ல தமிழரசு கட்சியின் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அந்த கட்சியின் பொதுச் செயலாளரே, நீங்கள் எப்போது செல்வீர்கள் அல்லது செல்வார்களா செல்ல மாட்டார்களா என்று மக்களை பின்னூட்டங்களில் தெரிவிங்க. கட்டாயம் ஏனென்றால் மஹிந்தவுக்கும் ஜிஎல்பிடிஸுக்கும் கோட்டாவுக்கும் நெருங்கின ஆள் தான் சுதீஸ்வர பண்டாரம். இப்ப நமக்கு என்ன, நமக்கு ஒரு நெருங்கினால் வைத்தியசாலையில இருந்த டெல்சானுக்கு தெரிஞ்சால்னா நான் சுகம் விசாரிப்பேன். அப்ப இவங்க சுகம் விசாரிக்க போவாங்களா போக மாட்டாங்க? அதான் கேள்வி. அந்த கேள்வி நீங்க பாத்தனீங்களா இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலேயோ அல்லது இந்த விசாரணைகள் தொடர்பில் தமிழரசு கட்சி பெரிய அளவுல இதுல நாட்டம் காட்டல. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனித்தனிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த கட்சியில பதில் செயலாளர் என்று இருக்கிறவர் ஒளிச்சு பிடிச்சு தம்பிளையார். அவர் எந்த ஒரு கருத்தையும் அங்கேயும் வெளிப்படையா சொல்லல. சரி நீங்க தான் சொன்னீங்க வீட்டுட குறை எல்லாம் உடைஞ்சு போயிருச்சு ஓடி போயிருச்சு காத்துல அடிச்சுக்கிட்டு போயிருச்சு இனி அப்படி இருக்குன்னு ஐயோ நினைத்தேன் மறந்துட்டேன் டில்சான், சாரி டில்சான். எனக்கு என்ன அப்பினியா அப்பினியா அது சரி அப்ப அதனால மறந்துட்டேன் டில்சான், சாரி. அதனால அப்படியே கூரை கட்டி கூரை இல்லாத வீட்டுல இருந்தா தலைப்புள்ள நிறைஞ்சிருந்தானே. ஆனா அடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேனாவுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல். குற்றப்பத்திரிகை தாக்கல் அதான் அந்த சோளங்கோட்டை பிரச்சனை. அதுதான் அப்ப எப்படி எண்ணி இன்னொரு 10-15 வருஷத்துக்கு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் போனதுக்கு பிறகு எதிர்கால ஜனாதிபதி உள்ளுக்குள்ள போவார். எல்லாம் சின்ன அல்லு சிலெல்லாம் போனோட மெயின் செல்லு உள்ளுக்கு போகும். எதிர்கால ஜனாதிபதி போன உடனே கதவை சாத்தி சீல் அடிச்சு விட அது வரைக்கும் கதவை திறந்திருக்கு. ஜனாதிபதி தனக்கு கொடுத்த ஆம்புலன்ஸை முல்லைத்தீவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். கட்டாயம் நல்ல ஒரு விஷயம் அது. ஆனா எல்லாம் அனுப்புறது நியூஸ் கீழே நிறைய இனவாத கருத்துக்கள் இருக்கு. அதான் சொல்றேன். அந்த போஸ்ட் கீழே நிறைய இனவாதிகள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. யாழ் மறை மாவட்டத்துக்கு ஆயராக்க ஆண்டன் அஜித் தாண்டகை அவர்களை வந்து நியமிச்சது 1000 நியமிச்சதுக்கு கீழே போயிட்டு பார்க்கணுமே கருத்துக்களை கமெண்ட்ஸை. ஏன் கேட்குறீங்க? அது டயஸ் போறாங்கிறாங்க கொட்டிங்கிறாங்க. இவரும் விடுதலை புலி இங்கே கொழும்புல அவர் துணை ஆயரா இருக்கும்போது யாருக்கும் ஈச்சு மூச்சு ஒன்றும் தெரியாது எவ்வளவு பேச்சல. இப்ப அவர் யாழ்ப்பாணத்துக்கு போட்டோம்னா யாழ்ப்பாணம் அப்படின்னு வந்தோடனே இவர்களுக்கெல்லாம் அப்படி அந்த சாரப்பாம்பமாய் மண்ணினத்தை சாரப்பாம்பமாய் எழுப்பி வந்து அப்படி கடிக்க தொடங்கிறது. அது என்னத்தான் பழக்கம். இப்படி இனவாதம் இருக்க வரைக்கும் இந்த நாட்டை இன்னும் 100 வருஷம் சொல்ல 150 200 300
திருத்தவே செய்யவே முடியாதுன்னு நானும் சொல்லுவேன். இப்படி இந்த இனவாதத்தை மாத்தணும். அது பத்தாததுக்கு இந்த சுப்பிரமணியம் வச்சு கொஞ்ச நாளா செஞ்சானுங்க. இப்ப 2-3 நாளா சுப்பிரமணிக்கு நேற்று கதிராம காட்டுப்பாதையில போறதுக்கு வனலாக அதிகாரிகள் அனுமதி மறுத்திருக்கிறாங்க. சுப்பிரமணி இப்போ அங்க தரிச்சிருக்கிறார். சுப்பிரமணியால மத்திய கிழக்கு நாட்டுல ஒரு இளைஞர் ஒரு ஆபத்தில் இருக்கிறார். முடிந்த வரைக்கும் ஒரு சம்பவம் நடந்தா அதுல இருந்து மீள்றதுக்குரிய முயற்சிகளை எல்லாரும் எடுக்கணும்ன்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. கட்டாயம். அதே மாதிரி தான் நான் இந்த விஷயத்தை சொல்லிடணும். இலங்கை தற்போது உயர் நடுத்தர வருமானம் ஈட்டும் நாடுகளின் வரிசையில் உலக வங்கியில் புதிய வகைப்படுத்தல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொல்றாங்க. 2025ஆம் ஆண்டில் பதிவாகி 5% மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி வளர்ச்சி விகிதத்தின் பிரதிபலனாக உலக வங்கி இலங்கையை உயர் நடுத்தர வருமானம் ஈட்டும் ஒரு நாடாக வகைப்படுத்தியுள்ளது. ஏதோ முன்னுக்கு வந்துட்டு ஒரு முன்னேற்றகரமான விஷயமா இருக்கு. இல்ல இப்படி பிரசிடன்ட் கஞ்சத்தனமா இருந்தா முன்னுக்கு வராம என்ன செய்யறது? அது சரி. அதனால நல்லதுகள் நடக்குது. ஆனா இப்படிதான் என்னதான் இந்த மாதிரியான அந்த குறியீடுகள்ல நாங்க முன்னுக்கு இருந்தாலும் மக்களுடைய சாதாரண பேச தோர்ந்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கணும், அரசாங்கம் கொடுக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த வர்ற பட்ஜெட் வந்து ஏதாவது ஒரு வகையில ஒழுங்குபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறேன். பாப்போம் அது சம்பந்தம் சில பேர் சொல்றாங்க இந்த கட்டுப்பாட்டுல இருக்கனால இந்த வருஷம் அடுத்த வருஷம் நடுப்பகுதி வரை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் IMF காலவரிசை முடிஞ்சாலும் கடன் எல்லாம் கட்டி நாங்க மக்களுக்கு அதுக்கப்புறம் இந்த கைகள் பத்திரம் அவங்க இவங்களோட காசுகள் எல்லாம் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.